ஸ்பெயின்ல இஸ்லாமோட வரலாறு கிட்டத்தட்ட 800 வருஷம். வாங்க அந்த ஆச்சரியமான கதையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம கதை ஆரம்பிக்கிற வருஷம் 711. அப்பதான் ஐபீரிய தீபகற்பத்துல ஒரு பெரிய திருப்பம். வட ஆப்பிரிக்காவில இருந்து தாரிக் இப்னு சியாத் தலைமையில ஒரு படை வந்து விசிகோத் ராஜ்யத்தையே தோற்கடிச்சாங்க. அவங்க ஆட்சி செய்த இந்த இடத்துக்கு பேரு தான் அல் அந்தலூஸ். ஆனா சுவாரஸ்யமே அங்க வாழ்ந்த மக்கள் தான். யோசிச்சு பாருங்க, முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் 3 பேருமே ஒன்னா வாழ்ந்த ஒரு இடம். இந்த காலகட்டம் தான் அறிவியலோட பொற்காலம். நகரங்கள், நூலகங்கள், மருத்துவத்துல புதுமைகள்னு பட்டைய கலப்புனாங்க. ஆனா காலப்போக்குல வடக்குல இருந்த கிறிஸ்தவ ராஜ்யங்கள் மெதுவா பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பல நூற்றாண்டுகள் நடந்த இந்த நீண்ட போராட்டத்துக்கு பேர் தான் ரெகான்குவிஸ்டா. அதாவது 711ல ஆரம்பிச்ச ஆட்சி மெதுவா சுருங்கி கடைசியா 1492ல கிரனாடா வீழ்ச்சியோட முடிவுக்கு வந்தது. ஆனா முஸ்லிம்களோட ஆட்சி முடிஞ்சாலும் அவங்களோட தாக்கம் இன்னமும் முதியல. இன்னைக்கு கூட ஸ்பெயினோட கட்டிடக்கலை, மொழி, கலாச்சாரத்துல அந்த தாக்கத்தை நீங்க பார்க்கலாம். ஒரு 800 வருஷ வரலாறு இன்னைக்கு ஒரு தேசத்தை எப்படி உருவாக்குதுன்னு பாத்தீங்களா?